வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. அமேசானில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் புதுசாக 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மொபைலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாம்சங் கேலக்ஸி M55 5G அப்படிங்கிற மொபைலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 2024 சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு 25,000 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M55 தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 ஒரு ப்ராசஸரில் கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 120Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வருஷத்துக்கு உங்களுக்கு OS அப்டேட் கொடுக்குறாங்க அண்ட் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க. பட் இது வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். 6.7 inches கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமராவில் பார்த்தீங்கன்னா 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் 4K 30 FPS வரைக்கும் செல்ஃபியில் வீடியோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். அண்டு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்தது ஓரளவுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். எதனாலனா இவங்களுடைய ஓன் ப்ராசஸர் எக்ஸினோஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் லெவல் தான். பட் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் இருந்தாலும் 7 ஸ்னாப்ட்ராகனில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ப்ராசஸர் கொடுத்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வரையும் 27,000 உங்களுக்கு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதில் 8,256 இருக்குது, 12,256 இருக்குது. அதோடைய ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பட் அது வந்து ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ 8,128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 25,000க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 25,000க்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 ப்ராசஸர் அப்படின்னும் போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இருந்தாலும் சாம்சங்கில் ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்தது நல்ல விஷயம். எதனால் ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சார்ஜர் இன்க்ளூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் 25W சார்ஜர் சப்போர்ட் தான் கொடுப்பாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 45W சார்ஜிங் சப்போர்ட்டு, அதுவும் பர்டிகுலராக M சீரீஸில் கொடுத்துருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ டப்பாவில் ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்திருக்கும். அதை மட்டும் செய்யவே மாட்டாங்க. ஸோ M சீரீஸில் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸு. ஓவராலாக உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் தரமாகவே கொடுத்துருக்காங்க. பட் டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு Type-C to Type-C கேபிள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. மொபைல் கொடுக்குறாங்க, ஒரு சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். 45W சார்ஜராக வாங்கினா பெஸ்ட்டு. ஸோ ஓவராலாக தற்சமயத்துக்கு உங்களுக்கு சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நீங்கள் நினச்சாலும் உங்கள் நண்பர்கள் நினச்சாலும் ஸோ லேட்டஸ்ட் மொபைல் 25,000 உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது சாம்சங் M55 5G மொபைல். ஸோ இதை செலக்ட் பண்ண சொல்லுங்கள். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாம்சங் டிவைஸ் அண்டர் 25,000 அப்படின்னு சொல்லலாம். பட் சாம்சங்கில் இதை வர ஒரு 3,000 4,000 அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு 28,000 29,000 உங்களுக்கு S சீரீஸ் கிடச்சிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G அப்படிங்கிற மொபைல் ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் ஒன்று போட்டாங்க 2023ல். ஸோ அதோட 8GB RAM 128GB வரையும் பார்த்தீங்கன்னா 30,000 தான் ப்ரைஸ் இருக்குது. அதில் கார்டு ஆஃபர்ஸ் 1000 ரூபா 2000 அடிக்கடி கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் 28,000 29,000க்கு வாங்க முடியும். ஸோ பெஸ்ட்டு கார்டு ஆஃபர் பெஸ்ட்டு டீல் கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் S சீரீஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். ஸோ S சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பில்டு குவாலிட்டி ரொம்பவே தரமாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயும் IP ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்னாப்ட்ராகன் 888 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13ல் தான் ரன் ஆகும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பரான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு பில்டு குவாலிட்டி ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு பில்டு குவாலிட்டியில் ஒரு காம்பாக்டான ஒரு S சீரீஸில் ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் S21 FE 5G மொபைலை அண்டர் 30,000 நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கும். டிஸ்பிளே சைஸ் வந்து 6.4 inches அப்படின்னும் போது ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. 25W சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவு கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. யூசர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா கேமரா சூப்பராக இருக்குது. பேட்டரி தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ரொம்பவே தரமாக இருக்குது. டிசைன் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவாக இருக்குது. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 177 கிராம் தான் இருக்குது. ரொம்பவே உங்களுக்கு லைட் வெயிட்டாக காம்பாக்டாக இருக்கும்.
அதுவே உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M55 லேட்டஸ்ட் மொபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா வெயிட்டு கொஞ்சம் 180 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ரெண்டுமே ஒரே வெயிட்டிங் தான் இருக்குது. அண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inches ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 25,000ல் பெஸ்ட்டு சாம்சங் மொபைல் வாங்கலாம்னா சாம்சங் கேலக்ஸி M55 உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் எஸ் சீரீஸ் தான் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G இந்த மொபைலில் நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ் சீரியஸ் பெஸ்ட்டு சாய்ஸ் அண்டர் 30,000ல். நீங்கள் இந்த ரெண்டு மொபைலில் அண்டர் 30,000ல் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.